ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது இப்போ 1 கிலோ அரிசியை வந்து நல்லா 1 கிலோ இல்லை 1.5 கிலோ அரிசியை வந்து நம்ம நைஸாக கிரைண்டரில் ஆட்டி புழுங்கல் அரிசி ஆட்டி அள்ளி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ஒன்று குடிச்சிட்டோம். அம்மா தம்பி வரான். பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு டம்ளர் வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதில் எள்ளும் ஓமமும் சுத்தம், அதாவது கல் இல்லாமல் சுத்தம் பண்ணி ஓமத்தை வந்து நல்லா கல் இல்லாத எடுத்துகிட்டு கையில் வந்து நல்லா தேய்ச்சி வச்சுருக்குறோம். அதே மாதிரி எள்ளையுமே வந்து கல் இல்லாத பொறுக்கி வச்சுருக்கோம். சம்மந்தி எள்ளு தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து இப்போ மிக்சியில் போட்டால் நல்லா பொடிச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜல்லடை போட்டு சளிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலையும் வந்து மிக்சியில் போட்டு அடித்து சல்லடை போட்டு சளிச்சு மாவில் சேர்த்திக்கணும். இப்போ நான் போய் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு வரேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இப்போது உளுந்தும் பொட்டுக்கடலை மாவும் அரைச்சி போட்டாச்சு. இப்போ வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் காய வச்சு, அதாவது சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது தேவையானது வந்து பார்த்திங்கன்னா உப்பு, இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், சக்தி வரமிளகாத்தூள் தான் நான் போடுறேன். பாருங்கள், வரமிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டாச்சா. இதில் வந்து எள்ளும் ஓமமும் கலந்து இதில் போட்டாச்சு. இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவும் உளுந்து மாவும் கலந்து போட்டாச்சு. இப்போ வந்து செக்கு கலந்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஊற்றி பிசைஞ்ச வேண்டியதாக. இதில் பார்த்து எல்லாமே போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எள்ளு போட்டாச்சு, ஓமம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் கடலை எண்ணெயை காய வச்சு ஊற்றியாச்சு. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கரெக்டான பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ முறுக்கு போட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.